கடவுளை வழிபடுறதுலையும் கடவுளை நம்ம வேண்டுறதுலையும் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் மறைஞ்சிருக்கு. கடவுள் வழிபாட்டுடைய கான்செப்டே மாபெரும் ஒரு ஸ்கேம். அதாவது அதில் இருக்க பல உண்மையை நமக்கு எல்லாம் மறைச்சிருக்காங்க. அதனால தான் மக்கள் இப்போ வரைக்கும் சுயமாக அவங்களுடைய சுயத்துக்குள்ளே இருக்க ஒரு உண்மையை உணராமல் அவங்களுடைய முயற்சியில் எதுவுமே செய்யாமல் நம்மளை கடவுள் காப்பாற்றுவார்னு ஒரு அறியாமையான ஒரு மூட நம்பிக்கையில் மூழ்கி வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் போய் ஒன்று வேண்டுறீங்கள, அந்த வேண்டுறனால உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் வேண்டுறனால தான் ஒன்று கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தானாக கிடைக்கலையே, ஏன் நீங்கள் போய் கேட்டால் கிடைக்கிது? உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க உங்கள்கிட்ட சாப்பாடு வேணும்னு கேட்டால் சாப்பாடு போடுவீங்களா? அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே போட்டுருவீங்களா? அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம போடுவோம்ல. அப்போ கடவுள்கிட்ட மட்டும் நம்மளை போய் ஏன் போய் கெஞ்சி கேளுங்க, வேண்டுங்க, உருகி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கேட்டு தான் ஒன்று வாங்கணுமா? நமக்கு தானாகவே கடவுளுங்கிற ஒரு பண்ணியிருக்க மாட்டாரா? இது மாதிரிலாம் நம்ம சிந்திக்க விடாமல் நம்மளை வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டவை அனைத்துமே ஒரு மூடத்தனமான ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டுருக்கான். இங்கே எதுவுமே சாதாரணமாக ஈஸியாக எளிமையாக ரொம்ப அப்படியே தூக்கி நமக்கு யாரும் எதுவும் தந்துட மாட்டாங்க. கடவுளே வந்தாலும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக கொடுத்துட மாட்டார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸிங். பாவம் புண்ணியம்னா என்னென்னு தெரியாது, நல்லது கெட்டதுன்னு என்னென்னு தெரியாது, சரி தப்புன்னா என்னென்னு தெரியாது. ஆனால் இந்த சமுதாய கட்டமைப்பு நமக்கு எல்லாமே பாவம் புண்ணியம், சரி தப்பு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாமே கற்றுக் கொடுத்து வச்சுருக்கிறாங்க. அதெல்லாத்தையும் நம்ம பின்பற்றும்போது நம்மளுடைய சுயத்தை உண்மையான விஷயத்தை நம்ம இழந்துருவோம். அப்போ இதெல்லாம் பின்பற்றணுமா அப்படின்னா பின்பற்றணும். அந்த நாடகமான ஒரு விளையாட்டாக எடுத்துகிட்டு பின்பற்றணும். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உண்மை தெரியாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க. உண்மை தெரிஞ்சுட்டு ஃபாலோ பண்ணணும். கடவுள் வழிபாடு அதில் ஏகப்பட்ட ஸ்கேம் மறைஞ்சிருக்கிறனால நீங்கள் அறியாமையில் ஏமாந்து உண்மை பொருளை உணராமல் நீங்கள் வெறும் வார்த்தையில் மட்டுமே நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு கேட்டுட்ருக்கிறீங்க. நீங்கள் வேண்டும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் நீங்கள் உங்கள் உள்ளத்திலிருந்து தான் நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் யார்கிட்டையுமே பேசலை, எதிராளிகிட்டையோ அல்லது கடவுள்கிட்டையோ உங்கள் முன்னாடி யாரும் இறங்கி நிற்கலை. ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு கோயில்கிட்டையோ இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு மத வழிபாட்டில் போய் நின்று நீங்கள் வேண்டுறீங்க. உங்கள் கூட தான் நீங்கள் பேசிக்கிறீங்க. உங்கள் உள்ளத்தில் தான் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. உங்கள் உள்ளத்தில் பண்ணுற பதிவுக்கு தான் பலன் கிடைக்கிது. உங்கள் எண்ணம் போல தான் வாழ்க்கை. உன் வாழ்க்கை உன் கையில். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். இது எல்லாமே நமக்குள்ளே தான் சொல்லி வச்சுருக்கான். அப்போ எதுக்கு நம்ம வெளியில் ஒன்றை போய் தேடிட்டு இருக்கிறோம்? வெளியில் ஒன்றை நம்பி தேடும்போது அந்த ஃபார்முலாவும் அந்த கான்செப்டும் நமக்கு புரியல. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை உணர்ந்து புரிஞ்சு நடந்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எளிமையாக உள்ளத்திலே பல விஷயங்களை நினச்சே நம்மளால் பல விஷயங்களை அடைய முடியும். அதை கற்றுக் கொடுக்காம வேண்ட வச்சுட்டாங்க. நம்மளை புரிஞ்சு செயல்படுங்க.